உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே. சிக்கனா அரசு கலைக்கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் அழகு நம்முடைய சந்திராபி பள்ளியிலே இந்த நிகழ்விலே பங்கேற்று உரையாடுவதற்கு அனுமதி அளித்த நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்ற பேராசிரியர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு ஒவ்வொரு வருடமும் ஜூலை 15ஆம் தேதி நாம் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நாம் கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன் காமராஜருக்கு மட்டும் இப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், காமராஜர் அவர்கள் தன் இளம் வயதிலே தன்னுடைய தந்தையாரை இழந்து விட்டார். ஆகையாலே அவருக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவ்வாறு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் கூட மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று தன்னுடைய சமுதாய பணிகளை இறங்கி சிறப்பாக சமுதாய பணியை செய்து கொண்டிருக்கிற வேளையில்தான் அவர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. தான் இளம் வயதிலே படிக்க முடியாமல் போய்விட்டதெல்லாம் துவண்டு விடாமல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவிலே அரசு பள்ளிகளை நிறுவியவர் காமராஜர் அவர்கள்தான். அரசு பள்ளி மட்டுமல்ல, படிப்பதற்கே வருவதற்கு தயங்குகிறார்கள் என்று எண்ணும் பொழுது உணவு மிகப்பெரிய முக்கியமாக இருந்தது. ஆகையாலே மதிய உணவு திட்டத்தை துவக்கி அனைத்து மாணவர்களையும் படிக்க வேண்டும் என்பதற்காக அத்திட்டத்தை துவக்கி மிக பெரிய அளவிலே வெற்றி பெற்றார். மேலும் நீங்கள் எல்லாம் உங்களுடைய எதிர்காலத்திலே சொல்லுவாங்க எல்லாருமே, தொட்டில் பழக்கம் சுடுவார் வரைக்கும். இங்க நிறைய குழந்தைகள் இருக்கிறீங்க, ஓரளவுக்கு பெரிய மாணவர்களும் இருக்கீங்க. இப்ப நீங்க என்ன அடித்தளம் போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு மிக மிக பயன்படும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், சான்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. படித்தவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் உச்சத்தை தொடுவார்கள். படிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அழியாத சொத்தாக நாமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. உங்களுக்கு படிப்பு மட்டுமே உங்களை காப்பாற்றும். என்னதான் நமக்கு பணம் நிறைய இருந்தாலும் கல்வி செல்வம் இல்லை என்றால் அவரால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்பதற்காகத்தான் நாம் இந்த அருமையான திட்டத்தை இங்கே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நான் கல்வி வளர்ச்சி தினத்தில் முக்கியமான சபதத்தை மேற்கொள்கிறேன். என்னுடைய ஆசிரியர்கள் சொல்லித் தருவதை ஒருபோதும் தவற விடாமல் அவற்றை கற்றுக்கொள்வேன். மேலும் என் எதிர்காலத்திற்கு தேவையான அடித்தளத்தை இந்த சிறு வயதிலே நான் அமைத்துக் கொள்வேன். பெருந்தலைவர் காமராஜர் எங்கு பிறந்தார்? யாரோ ஒருத்தர் கை தூக்கிட்டு வரலாம், யாரோ ஒருத்தர் வரலாம். இவர் தவறா சொல்லிட்டா அடுத்தவங்களுக்கு எங்க பிறந்தார்? பெருந்தலைவர் காமராஜர் விருதுநகரில் பிறந்தார். கரெக்டா? நல்ல தத்துவமா? நல்லா. இவருக்கு ஒரு பரிசு கொடுக்க போற. இப்பொழுது உங்களுக்கெல்லாம் இனிப்புகள் வழங்கி இருக்கிறது. தயவு செய்து இந்த இனிப்புகளை சாப்பிடும் பொழுது அதன் மேல் உள்ளக்கூடிய அந்த பேப்பரை குப்பை தொட்டியில் மட்டும்தான் நீங்க போடணும்.